பிள்ளையே, வாழ்க்கை என்பது ஒரு புனித பயணம். ஆனால் இந்த பயணத்தில் நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும் முன் விழிப்புடன் இரு. சின்ன தவறே பெரிய சங்கடமாக மாறும். ஆசையில் ஆழ்ந்து போக வேண்டாம். ஆசை ஒரு அலை போன்றது. அதில் நீ மூழ்கினால் கரையை காண முடியாது. பிறரை ஏமாற்றி வாழ்ந்தால் அது உனக்கே சாபமாகி திரும்பும். சத்தியம்தான் உன்னை காக்கும் கவசம். கோபம் எரியும் நெருப்பு. அது உன்னை எரித்துவிட்டு பிறரை சாம்பலாக்கும். கோபத்தை விடு, இல்லையேல் உன் வாழ்க்கையே சாம்பலாகும். பேராசை என்ற பாம்பு உன் உள்ளத்தில் குடியிருந்தால் அது ஒரு நாள் உன்னை தின்றுவிடும். உனக்கு தகுந்ததை மட்டுமே ஏற்று மீதியை விடு. கஷ்டம் வந்தால் ஏன் நான் மட்டும் என்று கேட்காதே. அந்த சோதனைகள் உன் மனம் பூரணமாக பழுத்து வலிமை பெறுவதற்கே. பிறர் வலி மீது சிரிக்கும் பாவம் உன்னை விரைவில் அழிவின் பாதைக்கு இட்டுச் செல்லும். பிறர் கண்ணீரை துடைப்பவனின் வாழ்வு மட்டுமே எப்போதும் புனிதமாக இருக்கும். காலம் விலை மதிப்பற்றது. அது ஓடிவிட்டால் திரும்பாது. சோம்பலால் ஒரு நொடியை கூட வீணாக்காதே. என் பெயரை மறந்தவன் உலகையே பெற்றாலும் வெறுமையாகவே வாழ்வான். என் திருவடியை நினைத்தவன் ஒன்றுமில்லாவிட்டாலும் முழுமையாக வாழ்வான். எச்சரிக்கையாக வாழ்வாயாக என் பக்தனே. நீ விழிப்போடு நடந்தால் நான் எப்போதும் உன்னுடன் நடப்பேன். நீ தவறி விழுந்தாலும் என் கரம் உன்னை தூக்கும். ஆனால் நீ பொய்யிலும் பேராசையிலும் கொடுமையிலும் மூழ்கினால் என் கண்கள் கூட உன்னை நோக்காது. அதனால் மனம் பாவமின்றி சிந்தனை சுத்தமாய் வழி நேர்மையாயிருந்தால் உன் வாழ்க்கை என் அருளாலே எப்போதும் பாதுகாப்பாயிருக்கும். என் பிள்ளையே, நினைவில் கொள், உன் வாழ்க்கை உன் கர்மத்தின் பிரதிபலிப்பு. ஆனால் என் அருள் உன்னை அதற்கு அப்பாற்பட்டு காக்கும். என் அன்பு பக்தர்களே, நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலை இந்த பதிவை கேட்கும் உங்களில் எத்தனை பேர் திருவண்ணாமலை கிரிவலம் வந்துள்ளீர்கள் என்பதை இங்கே பதிவிடவும். மேலும் எத்தனை பேர் கிரிவலம் வர விருப்பப்படுகிறீர்கள் என்பதையும் இங்கே பதிவிடுங்கள். உங்கள் விருப்பத்தினை மிக விரைவில் நான் நிறைவேற்றுவேன். ஈசன் மீது நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்கள். நீங்கள் செய்யும் செயலில் முழு கவனம் செலுத்தினால் அடுத்தவர்களை குறை சொல்ல நேரமும் இருக்காது. மனமும் அதை விரும்பாது. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சேமிக்கும் பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். சேமிப்பு இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அது வீணானதுதான். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடாதீர்கள். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்பும் எப்போதும் அஞ்சிடுவதும் இல்லை, அடிபணிந்து போவதும் இல்லை. ஒரு முறை வந்தால் அது கனவு, பல முறை வந்தால் அது இலட்சியம். உங்கள் இலட்சிய கனவை நனவாக்கிக் கொள்ள உங்களின் திறமைகளை வளர்த்து கொண்டு உங்களின் உழைப்பை கொடுத்து கொண்டே இருங்கள். உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள். சரித்திரத்தை படைத்தவர்களைத்தான் நீங்கள் இன்னும் வரலாற்றில் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வரலாற்றை படித்தது போதும். இன்றே உங்கள் சரித்திரத்தை படைக்கத் தொடங்குங்கள். அப்போதுதான் நாளை உங்கள் வரலாற்றை மற்றவர்கள் படிப்பார்கள். விதி என்பது பிறப்பில் இல்லை, உன்னுடைய உழைப்பில் தான் உள்ளது. நீ உழைப்பை கொடுக்காமல் உன் வாழ்வில் எந்த மாற்றமும் நிகழாது. உழைப்பதற்காக ஒருபோதும் தயங்காது. வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் பொறுமைதான். நீங்கள் பொறுமையை இழக்கும் போதுதான் அனைத்து தோல்விகளும் அவமானங்களும் உங்களை தொட ஆரம்பிக்கின்றன. கோபப்பட வேண்டிய இடத்தில் எவன் ஒருவன் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கிறானோ அவனே உண்மையான வெற்றியாளன். வாழ்வில் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு. உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது. அது அனைத்தும் உன் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறது. நீதான் உன் தகுதிகளை உயர்த்தி கொண்டு அவைகளை உணர்த்தி கொள்ள தாமதித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வெற்றிக்கான அனைத்து உழைப்பையும் கொடுத்துவிட்டு காத்திரு. தலை சிறந்த எது ஒன்றும் ஒரே நாளில் உருவாகிவிடாது. மாற்றம் என்பது இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து கொண்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலம் இழக்கச் செய்யாது. உன்னிடம் இல்லாத ஒன்றை குறித்து யோசிக்காதே. இருப்பதை சரியாக பயன்படுத்து. வாழ்வில் ஒரு முறை நீங்கள் தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வெற்றியும் தோல்வியும் உங்களுக்கானது மட்டுமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்யுங்கள். உங்கள் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உங்களுக்கு கொல்லி போடும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான். எல்லோருக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதே அது. உங்கள் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டுமல்ல, அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம். உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். கரைகளை தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதீர்கள். இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இருங்கள். எல்லா செயல்களிலும் நீங்கள் மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களைக் கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளைக் கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். இன்று நீங்கள் மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இந்த மாற்றமே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப் போகிறது. சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அழித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும். அவ்வப்போது சிறு இடைவெளி எடுத்துக்கொள். நீ எடுக்கும் இடைவெளி உன்னை கூராக்க வேண்டும். உன்னை மழுங்கடித்து விடக்கூடாது. கூராகாத எந்த ஆயுதமும் விரைவில் துருப்பிடித்து போகும் என்பதை உணர்ந்து செயல்படு. உன்னை படைத்த பேரத்தால் உன்னை தனக்குள் மூழ்கடிக்கவே உறக்கத்தை உனக்குள் ஏற்படுத்தி இருக்கிறது. இரவில் அமைதியாக நிம்மதியாக கண் உறங்கு. அதிகாலையில் துயிலெழு. அதிக உறக்கமும் அதிக இரக்கமும் உன்னை நிம்மதியாக வாழ விடாது. குளிர்ந்த நீரில் உன் உடலை சுத்தப்படுத்தி உன் மனம் தானாக புத்துணர்ச்சி அடையும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்றை புதிதாக கற்றுக்கொள். அது உன்னை மற்றவர்களை விட சிறப்பானவனாக மாற்றும். உன்னை சரி செய்து உன் கவனத்தை ஒரு நிலைப்படுத்து. உன் கவனம் செல்லும் இடத்தில்தான் உன் முழு ஆற்றலும் பாயும். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இறைவன் காண்கின்றான். உனக்கு யாரும் இல்லை என்று ஒருபோதும் கவலைப்படாதே. உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடமிருந்து விலகினில். பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே. அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை நீ பழி வாங்காதே. அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. தேவைக்காக இறைவனை தேடாமல் தேவையே நீதான் இறைவா என்று இரு. உன் இதயமே இறைவன் சந்நிதியாகும். சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று சோர்ந்து விடாதே. ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் இல்லை. உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டும்தான். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கிக் கொள்ளும். நீ எழுந்திருப்பதை 10 நிமிடம் தள்ளி போடுவதிலிருந்துதான் ஆரம்பிக்கிறது அன்றைய தோல்விகள். போதிக்கும் போது புரியாத நிறைய பாடங்களை வாழ்வில் பாதிக்கும் போதுதான் புரிந்து கொள்கிறோம். பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு போதிக்கும் போதே சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். ஏனெனில் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்துவதே இல்லை. வாழ்க்கையில் எப்போதும் ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றலை தொடரும் மனிதர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் இருப்பார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான். உங்கள் முதல் வெற்றிக்கு பிறகு ஓய்வெடுக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் இரண்டாவதாக தோல்வி அடைந்தால் உங்கள் முதல் வெற்றியை அதிர்ஷ்டம் என்று சொல்ல இங்கே அதிக உதடுகள் காத்திருக்கின்றன. வெற்றி பெறுவதை காட்டிலும் பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது இன்னும் கடினமானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடினமாக உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்காதே. கடினமாக உழைக்கும் மக்களுக்கு மட்டுமே கடவுள் உதவி செய்கின்றார் என்பதை புரிந்து கொள். காலம் கடந்து போனாலும் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றி கனியை எட்டுபவனே சிறந்த சாமர்த்தியசாலியாகிறான். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நமச்சிவாய போற்றி என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே தாங்கள் செல்ல விரும்பும் சிவாலயம் குறித்தும் பதிவிடுங்கள். தங்கள் விருப்பங்களை ஈசன் நிச்சயம் நிறைவேற்றி தருவார். நம்பிக்கை இருந்தால் பதிவிடுங்கள். என் அன்பு பக்தர்களே, கற்றல் படைப்பாற்றலை தருகிறது. படைப்பாற்றல் சிந்தனைக்கு வழிவகுக்கிறது. சிந்தனை அறிவை தருகிறது. அறிவுதான் உங்களை சிறந்தவர்களாக மாற்றுகிறது. தினந்தோறும் உங்களை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். அப்போதுதான் வெற்றியை எளிதில் அடைய முடியும். அடைந்த வெற்றியை எளிதாக தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். ஒரு விஷயத்தை உங்களால் கனவு காண முடிகிறது என்றால் அதனை உங்களால் செய்து முடிக்கவும் முடியும் என்பதை நம்புங்கள். மனதுக்குள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் செயலில் வெளிப்படும். நல்ல எண்ணங்கள் நிச்சயம் உங்களை நல்வழிப்படுத்தும். உங்கள் இழப்புகளையும் வெற்றிகளையும் உங்கள் எண்ணங்களில் வேரூற்றுங்கள். வெற்றி நிச்சயம். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள். உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் நம்பும் விஷயங்களுக்காக வேலை செய்யுங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் உங்களுடைய தலைவிதியை எழுதும் வேலையை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். ஒரு
ஒரு மிகப்பெரிய இலக்கை நீங்கள் அடைவதற்கு உங்கள் திறமைகளையும் மிகப்பெரிய அளவில் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். உங்களால் உங்கள் எதிர்காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் உங்களால் உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் பழக்க வழக்கங்கள் நிச்சயமாக உங்கள் எதிர்காலத்தை மாற்றிவிடும். நீ எதை செய்தாலும் எதை ஆரம்பித்தாலும் உனக்கு நீயே சொல்லிக் கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, என்னால் எல்லாம் முடியும் என்பதே. நீ உன் சிந்தனைகளில் எதை விதைக்கிறாயோ அதை பொறுத்தே உன் மனம் வளர்கிறது. எப்போதும் நல்ல சிந்தனைகளையும் உயர்வான இலட்சியங்களையும் மட்டும் உன் மனதுக்குள் நினைத்துக் கொண்டே இரு. யாருமே நீங்கள் குறைபாடு அற்ற சிறந்த மனிதராக இருக்கிறீர்களா என்று பார்ப்பதில்லை, ஆனால் இன்னும் சிறந்தவராக மாற நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறீர்களா என்பது மிக முக்கியமானது. நீ அடைகின்ற ஒரு தோல்வியிலிருந்து ஏதாவது ஒன்றை நீ கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் உனக்கு வெற்றிதான். நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பாரு. ஓடுவது முக்கியமல்ல, உன் வாழ்க்கை என்பது புரியும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். உன் கடமையை உணர்ந்து செய்கின்ற செயலை முழு மனதோடு செய்தால் கிடைப்பது வெற்றி. விருப்பமே இல்லாமல் கடமைக்கு செய்தால் கிடைப்பது தோல்வி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகள் தேவையில்லை. வாழ்க்கையில் துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு என்றும் தோல்வியே இல்லை. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி தானாக உன்னை தேடி வரும். இறப்பதற்கு ஒரு நொடி துணிச்சல் இருந்தால் போதும், ஆனால் வாழ்வதற்கு ஒவ்வொரு நொடியும் துணிச்சல் வேண்டும். துணிவுடன் முன்னேறிச் செல். வெற்றி எப்போதும் உன் காலடியில். இன்று நீ உன் சிந்தனைகளில் மாறுபட்டு சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறாய். இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப் போகிறது. சிவபெருமான் உங்களின் அனைத்து துன்பங்களையும் அழித்து எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவட்டும். வாழ்வில் ஒரு முறை நீ தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்ற உண்மையை புரிந்துகொள். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே என்பதை புரிந்துகொள். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய். உன் தள்ளி போடும் பழக்கம் என்பது விரைவில் உனக்கு கொல்லி போடும் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு விடியலும் நமக்கு உணர்த்துவது ஒன்றைத்தான், எல்லோருக்கும் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது, அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என்பதே அது. உன் உதட்டோரம் சிறு புன்னகை எப்போதும் இருக்கட்டும். அது வெறும் புன்னகை மட்டுமல்ல, அது உனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையின் அடையாளம். உங்கள் பலம் எதுவோ அதை நீங்களே சிதைத்து விடாதீர்கள். கரைகளை தாண்டும் முதலைகளும் கட்டுப்பாட்டை தாண்டும் மனங்களும் தனது பலத்தை இழந்து விடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வாழ்வில் ஏற்படும் இழப்புகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். இழப்பை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு மட்டுமே இவ்வுலகம் வெற்றிகரமான வாழ்வை வாழ கற்றுக் கொடுக்கிறது. இழந்ததை எண்ணி எப்போதும் வேதனைப்படாதே. இனி என்னவெல்லாம் அடைய வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. எல்லா செயல்களிலும் நீ மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஈடுபட்டால் உன்னிடம் தோற்றுப்போக பலரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். உங்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கும் திறமைகளை பயன்படுத்தாமல் மட்டும் இருந்து விடாதீர்கள். ஏனென்றால் பயன்படுத்தாத திறமை அதன் ஆற்றலை இழந்து கொண்டே போகும். மற்றவர்களை கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளை கண்டோ மனம் உடைந்து விடாதீர்கள். இவை இரண்டுமே வெற்றியை நோக்கிய நமது செயல்களை பலவீனமாக்கிவிடும். உயிர் என்பது கடவுள் கொடுத்த வரம். மழையின் போது அனைத்து பறவைகளும் மறைவிடத்தை தேடுகின்றன. ஆனால் கழுகு மேகங்களுக்கு மேலே பறப்பதன் மூலம் மழையை தவிர்க்கிறது. சிக்கல்கள் பொதுவானவைதான், ஆனால் அவரவர்களின் அணுகுமுறைதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. நம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு இரண்டும் தோல்வி என்னும் நோயை கொல்லச் சிறந்த மருந்து. இவைதான் உங்களை ஒரு வெற்றிகரமான நபராக மாற்றும். வெற்றி பெறுவதற்கு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். சரியான முடிவுகளை எடுக்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வேண்டும். உங்களுக்கு தேவையான அனுபவங்கள் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளில் இருந்துதான் பெற முடியும். முடிவெடுப்பதற்கு ஒருபோதும் தயங்காதீர்கள். உங்கள் முடிவுகள் தவறாக போனாலும் உங்களுக்கு இழப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகள் தான் உங்கள் வெற்றியின் ரகசியம். சூரியனைப் போல நீங்கள் பிரகாசிக்க விரும்பினால் முதலில் சூரியனைப் போல எரிய பழகிக் கொள்ளுங்கள். ஒருவரை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது, ஆனால் ஒருவரை வெல்வது மிகவும் கடினமானது. நீங்கள் புகழுடன் பிறந்தால் அது ஒரு விபத்து. நீங்கள் புகழுடன் இறந்தால் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சாதனை. எது ஒன்றிலும் ஈடுபாடு இல்லாமல் உங்களால் வெற்றி பெற முடியாது. ஈடுபாட்டுடன் செய்யும் எதிலும் உங்களால் தோல்வி அடையவே முடியாது. சோர்வடையும் போது கலங்கி விடாதீர்கள். அது உங்களுக்கான தேர்வு. வெற்றி கிடைக்கும் வரை தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருங்கள். முடியாது என்பது உங்கள் சிந்தனையின் பிழை. உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள்.
அதுவே வெற்றியின் ஆரம்பம். வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவர் சிரிக்கின்றார் என்றால் அவர் வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்து நிற்கும் உறுதி கொண்டவர் என்றுதான் அர்த்தம். தனிமையை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு உன் சிந்தனையை உயர்த்துவது தனிமைதான். குளத்தில் ஒரு கல்லை எறிந்து யார் வேண்டுமானாலும் அதனை கலங்கடித்து விட முடியும். கலங்கி போன குளத்தை தெளிவடைய வைக்க அந்த குளத்தால் மட்டுமே முடியும். உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் முட்டாள்களிடமிருந்து கூட வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லாவிட்டால் உத்தமரே நேரில் வந்து போதனை செய்தாலும் உங்களால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. தனிமைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. சில அவமானங்களால் தனிமையில் நீ கற்கும் பாடங்களே வாழ்க்கையில் நீ உயர்வு பெற வழிவகுக்கும். நம்மை சிரிக்க வைப்பவர்களை நாமும் சிரிக்க வைப்பது முக்கியமல்ல, நம்மை பார்த்து ஏளனமாய் சிரிப்பவர்களை சிந்திக்க வைப்பதே முக்கியம். பல வருடங்கள் கடந்து வாழ்ந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் இல்லை. வாழ்க்கையில் பல வழிகளை தாங்கி கடந்து வந்தவர்கள்தான் சிறந்த அனுபவசாலிகள். வெற்றி என்பது உன் நிழல் போல. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கும் போது மட்டுமே அது உன்னுடன் வரும். தனிமை வாழ்வின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும் வகுப்பறை. நீ யார் என்பதை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான சூழ்நிலைதான் தனிமை. ஒரு சிலவற்றை ஆராய்ந்து உங்கள் மனதை நீங்களே காயப்படுத்திக் கொள்வதை விட அனைத்தும் நமக்கான வாழ்க்கை பாடம்தான் என்று அனுபவமாய் எடுத்துக்கொண்டு கடந்து சென்று விடுவதே நல்லது. உன் கண்ணீரும் கவலையும் உன் வாழ்க்கையில் ஒன்றையும் மாற்றிவிடப் போவதில்லை. உன் காலம் இன்னும் முடியவில்லை. வருந்தாதே. நீ நினைத்ததை முடிக்கும் வரை உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாதே. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையையே அழகாக மாற்றும். நீங்கள் வாழ்வில் அனுபவித்த துன்பத்திற்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரத்திற்கும் ஒரே மாற்று மருந்து நீங்கள் அடையவிருக்கும் வெற்றிகளும் சாதனைகளும் தான். நீங்கள் எதிர்கொள்ளும் எல்லா சூழ்நிலையிலும் தைரியமாக இருங்கள். நீங்கள் செய்யும் எந்த ஒரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஆரம்பம் என்பதை மறந்து விடாதீர்கள். மனிதன் உணவு இல்லாமல் 40 நாட்களும், நீர் இல்லாமல் 3 நாட்களும், காற்று இல்லாமல் 3 நிமிடமும் உயிர் வாழ முடியும். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒரு நொடி கூட உயிர் வாழ முடியாது என்பதை புரிந்து கொள். பயமும் தயக்கமும் உனக்குள் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். தன்னம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் வந்துவிட்டால் வெற்றி எப்போதும் உன்னை சூழ்ந்து கொள்ளும். வெற்றி என்னும் வேட்கை உனக்குள் இருக்கும் வரை தோல்வி என்னும் தடைகள் உன் கண்முன்னே தோன்றுவதே இல்லை. உங்களின் எதிர்கால வெற்றிக்காக இன்றைய நாளில் ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். என்னால் முடியாது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். ஏனெனில் எல்லையற்ற சக்திகளும் எல்லா திறமைகளும் உங்களுக்குள் இருக்கிறது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். இங்கே உங்களை தடுப்பதற்கு எதுவும் இல்லை. உங்கள் முயற்சிகளை நீங்கள் நிறுத்திக் கொள்ளாத வரை வாழ்க்கையில் யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலை உயர்ந்தவற்றைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உன் துன்பத்தில் தோள் கொடுக்காத எந்த உறவும் உன் இன்பத்தில் தேவையில்லை என்பதை புரிந்து கொள். துன்பத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து தேடி வந்து ஆறுதலான வார்த்தைகளாவது சொல்லும் அன்பை தேடுங்கள். அதுவே கடைசி வரை நீடிக்கும். தேவைக்காக மட்டுமே உங்களை தேடும் யாரும் உங்களுக்கு தேவையில்லை என்பதை உணருங்கள். இல்லை என்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். எவர் ஒருவரிடம் புரிதலும் நிதானமும் இல்லையோ அவருடன் சேர்ந்து பயணிக்கும் அத்தனை பேருக்கும் வாழ்வில் நிம்மதி இருக்காது என்பதே உண்மை. எல்லோரிடமும் அன்பாக இருங்கள், அதில் தவறில்லை. ஆனால் யாருடைய அன்புக்கும் அடிமையாக இருந்து விடாதீர்கள். பிறகு அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாகவே நினைத்தாலும் வெளிவர முடியாது. நீ கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போதுதான் தெரிகிறது. உன்னை எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொண்டார்களே தவிர உனக்கு யாரும் உதவியாக இல்லை என்று. தேடி தேடி போய் யாருக்கும் அன்பை வாரி வழங்காதீர்கள். பிறகு அவர்களிடத்தில் உங்களுக்கான மதிப்பு குறைந்து கொண்டே போய்விடும். எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதுவே உன்னை தேடி வரும். நீயாக தேடி போய் கொடுக்கும் எதுவும் உன்னை இறுதியில் உதாசீனப்படுத்திவிடும். உங்களின் உண்மையான அன்பை யாராவது சந்தேகப்பட்டால் அவர்களிடத்தில் வார்த்தையால் நிரூபிக்க முயற்சி செய்யாதீர்கள். மௌனத்தால் தண்டனை கொடுத்துவிட்டு விலகிச் செல்லுங்கள். அன்பு காட்டி ஒருவரின் ஆசையை தூண்டிவிட்டு பின்பு அவரை அவதிப்பட வைக்காதே. உன்னால் காயப்பட்டு நிற்கும் ஒருவரின் வேதனை உன்னை என்றேனும் ஒரு நாள் வதைக்கும் என்பதை நினைவில் கொள். இங்கு ஏமாற்றங்களை சுமந்து கொண்டு வாழ்வதை விட எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொண்டு வாழ்வதுதான் சிறந்தது. தனிமை மனத்தெளிவின் தோற்றுவாய். நெருக்கமான உறவு உங்களை விட்டு விலகிவிட்டால் உங்கள் இதயம் உடைந்து விட்டது, வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைத்து விடாதீர்கள். சிலருக்கு அங்கேதான் தெளிவான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது.
உனக்கானது எதுவும் உன்னை விட்டு ஒருபோதும் பிரிந்து செல்வதில்லை. உன்னை விட்டு பிரிந்து சென்றால் அது உனக்கானது இல்லை என்பதை புரிந்து கொள். நீ யாருக்காக உருகி உருகி வாழ்கிறாயோ அவர்கள்தான் சில சமயங்களில் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக உதாசீனம் செய்து விடுகிறார்கள். இரக்கம் கொண்டவர்களையும் இரும்பாக்கி பார்க்கிறது சிலரின் சுயநலமான சிந்தனைகளும் நடத்தைகளும். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகவும் வாழவும் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. மனம் சற்று அதிகமாகவே காயப்படுகிறது உன்னை அன்பாய் நேசித்தவர்கள் உன்னை அலட்சியம் செய்யும் போது. வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வருவது உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீ அடையாளம் கண்டு கொள்ளத்தான். யாருடனும் உன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதே. நீ யாருடன் உன் ரகசியங்களை சொல்கிறாயோ அவர்களிடம் உன் சுதந்திரத்தை அடகு வைக்கின்றாய் என்பதை புரிந்து கொள். ஓயாமல் பேசிக்கொண்டே இருப்பவரையும் ஒரு வார்த்தை கூட பேச விடாமல் மன அழுத்தம் கொண்டவராய் மாற்றிவிடுகிறது சிலரின் வார்த்தைகளும் நடத்தைகளும். வாழ்க்கையின் யதார்த்தங்கள் புரிய வரும்போது புன்னகை கூட மௌனத்திற்குள் ஒளிந்து கொள்கிறது. உறவுகள் யதார்த்தமும் அறிவார்ந்த அணுகுமுறையும். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள 1000 உறவுகள் இருந்தாலும் பணம் என்னும் ஒன்று உன் கையில் இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் உன்னை மதிக்கும் என்பதே யதார்த்தம். நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, நாலடி தள்ளியே நிற்கும் போதிய இடைவெளி உள்ள உறவே இறுதி வரை விலகாமல் தொடர்ந்து வரும். வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடி அலைகிறாய். ஆனால் உன்னில் பல பேர் மகிழ்ச்சியை தொலைத்து விட்டுத்தான் பணத்தையும் செல்வத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உன் ஆற்றலை வளர்த்துக்கொள். உன் தனி மனித ஆற்றல்தான் உன்னுடைய குறிக்கோளை அடைவதற்கு உன்னை தகுதிப்படுத்தும். எப்போதும் நல்லதே நடக்கும் என்று நினைத்து விடாதே. நீ கவனமாக இல்லாவிட்டால் உன் வாழ்வில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். எப்போதும் எச்சரிக்கையாக இரு. வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நேரத்தை ரசித்து அனுபவிக்க மறந்து விடாதீர்கள். யாருக்காகவும் உங்கள் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழந்து விடாதீர்கள். தீமைகளை ஆராய்வதால் ஒரு பயனும் நிகழப்போவதில்லை. எல்லோரிடத்திலும் இருக்கும் நன்மைகளை மட்டும் பாருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நீங்கள் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். எதிரிகளிடம் கூட பழகு, ஆனால் காரியவாதிகளிடம் ஒருபோதும் பழகாதே. அது மிகவும் ஆபத்தானது. வாழ்வில் உனக்கு வரக்கூடிய சில சிக்கல்கள் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை. இந்த உலகில் முடியாது என்பது எதுவும் இல்லை. இது என்னால் முடியாது என்று நீ சொல்லும் வரை. வாழ்க்கை பாடங்கள் விவேகமும் துணிச்சலும். ஆகச் சிறந்த அமுதம் என்பது தாகத்தின் போது வறண்ட நாக்கை நினைக்கும் முதல் துளி தண்ணீர்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல காயங்களை அனுபவித்திருந்தால் நீங்கள் விவேகமானவர்களாக மாற வேண்டும், காயப்பட்டவர்களாக அல்ல. முடிவே இல்லாத போராட்டம் தான் இந்த வாழ்க்கை. அதில் நீ நினைத்ததை முடிக்கும் வரை போராடு, அனைத்தும் வென்றுவிடலாம். ஈசன் அடியார்களே, நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலில் ஈசன் கூறும் இன்றைய செய்தி எனக்கான பதிவே என்று நீங்கள் நம்பினால் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு ஆரோகரா என்று ஒரு முறை மனதார பதிவிடுங்கள். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவரிடம் எப்போதும் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை. அசைவும் வளர்ச்சியுமே வாழ்வின் அடையாளம் என்பதை நினைவில் வை. உங்கள் உள்ளம் சுத்தமாக இருக்கும் போது நீங்கள் காணும் அனைத்தும் கலங்கமின்றி காட்சியளிக்கும் என்பதே உண்மை. உங்கள் மனதை சுத்தப்படுத்த பழகுங்கள். எப்போதும் உங்கள் மனதை நீங்கள் அதிகாரம் செய்யுங்கள். உங்கள் மனம் உங்களை அதிகாரம் செய்யும்படி விடாதீர்கள். ஒரு மனிதனுக்கு தைரியத்தை விட எந்த இலக்கும் பெரிதல்ல. தனது இலக்குக்காக தைரியமாக போராடாதவன் மட்டும்தான் இங்கே பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுகிறான். பேராசைகள் உன் புத்தியை மறைக்கும் போதுதான் உன் அறிவு வேலை செய்யாமல் போகிறது என்பதை தெரிந்து கொள். பிரிக்கும் பேராசை வலையினுள் சிக்கிவிடாமல் எப்போதும் கவனமாக இருங்கள். முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக்க முயற்சி செய்தால் போதும். உன் வாழ்க்கை வளமாக சிறப்பானதாக மாறும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டுமென்றால் அடுத்தவர் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். உங்கள் மீது மட்டும் முழு நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையே உங்களை சாதிக்க வைக்கும். எதையும் தொடங்கும் போது இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்காதே. இலட்சியத்தை மட்டும் பார். எந்த தூரமும் உன்னை ஒன்றும் செய்ய விடாது. நீ சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வதே அது. எல்லாவற்றையும் கடந்து வாழப் பழகுங்கள். வாழ்க்கை உங்கள் வசமாகும். உன்னை வெறுக்கின்ற கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும். நீ தனித்து நின்றாலும் தனித்துவமாக நில். நீ எப்போதும் நீயாகவே இரு. உனக்கான தனித்துவம் தான் உன் அடையாளம். உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிறது என்பதற்காக நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலையிலேயே இருந்து விடாமல் தைரியமாக புதிய விஷயங்களை நோக்கி முன்னேறுங்கள்.
உங்கள் வருகைக்காகத்தான் பல வெற்றிகளும் காத்து கொண்டிருக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு காரணம் உன் அளவற்ற கற்பனையே. நான் யார் என்று காட்ட வேண்டும் என்பவர்கள் உலகில் மோகம் கொண்டவர்கள். நான் யார் என்று உணர வேண்டும் என்பவர்கள் சிவதாகம் கொண்டவர்கள். ஏதேதோ நடந்துவிட்டது. நடந்த நிகழ்விலிருந்து அனுபவத்தை பெற்றுக்கொள். நடந்த நிகழ்வே அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்குத்தான். அதை தவிர்த்து நிகழ்வை நினைத்துக் கொண்டே இருந்தால் வழி தப்பாது. நிச்சயம் உயர்வானவன் ஒருவன் இருக்கின்றான். அவனே அனைவருக்குள்ளும் உயிராயிருக்கின்றான். பூமி என்னும் இறைவனின் பாடசாலை தினந்தோறும் தேர்வுதான். மனதின் இயல்பே எளிதில் உடையக்கூடியதுதான். மனம் கடந்த நிலையில் ஆன்மாவை அறிய முற்படும் பொழுதுதான் மனம் லயப்படும். அதுதான் ஆன்மீகத்தின் சிறப்பு. கண்டதை சிந்திக்கும் மனமே, நீலகண்டனை சிந்தித்து தெளிவு பெறு. மனதை நிலைநிறுத்த சில சூட்சுமங்கள் செய்துதான் ஆக வேண்டும். இறைவனை நம்பி வீணா போனாலும் பரவாயில்லை என்று நினைத்துக் கொண்டு ஆன்மீகத்தில் பயணிப்பீர்கள். அப்போதுதான் மாயை வைக்கும் பரிசீலனையிலிருந்து தப்பிக்க முடியும். நிலையாக நிற்கவும் முடியும். இல்லை என்றால் தடுமாற்றம் அடைந்து சந்தேகத்திலேயே பல காலம் வீணாகும். நம்பினால் உணரலாம். நமக்காக யாரும் இல்லை என்று நினைப்பவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். இறைவன் இருக்கின்றான் என்று உணர்ந்தவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். எல்லாம் சுலபம்தான். கடினமானவை போல சித்தரிக்கப்பட்டு வைக்கிறார்கள். அவ்வளவுதான். பார்க்கும் நபர்களிடம் எல்லாம் புலம்பாதீர்கள். உன்னை இங்கு அனுப்பிய அவனிடம் புலம்பினால் மட்டுமே விடை கிடைக்கும். அவனை நினைத்தால் தப்பிக்கலாம். மனம் மயங்க மயங்க இறைவனின் திருநாமத்தை சொல்லி சொல்லி தெளிவடைய வேண்டும். இல்லை என்றால் ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்றுவிடும். நமக்கான வேண்டுதலை கூட நிறைவேற்ற காலம் தாழ்த்தும் இறைவன் பிறருக்காக நாம் வேண்டும் பொழுது உடனே நிறைவேற்றுவார். அவர் எதிர்பார்ப்பது நம்மிடம் எவ்வளவு கருணை இருக்கிறது என்பதை மட்டுமே. நீ பெற்ற வெற்றியை மறந்தாலும் பரவாயில்லை. நீ அடைந்த தோல்வியை மறந்தாலும் அதில் தவறில்லை. ஆனால் நீ சந்தித்த அவமானங்களை மட்டும் மறந்து விடாதே. நீ அனுபவிக்கும் எந்த வலியையும் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும். அது அனைத்தும் காலப்போக்கில் சரியாகிவிடும். ஆனால் அவமானங்கள் தந்த வலிகளை மட்டும் என்றும் மறந்து விடாதே. யாரும் அறியாத, உனக்கு மட்டும் தெரிந்த உன் மனவலிகள் உன் இலக்குகளை அடைய உனக்கு உற்சாகத்தை தரும். நீ பயணிக்கும் பாதைகள் இருள் சூழ்ந்ததாக இருந்தால் பயந்து போய் பயணத்தை பாதியில் நிறுத்தாதே. உன் பாதையில் வெளிச்சம் தர வேறு யாராவது வருவார்கள் என்று எதிர்பார்க்காதே. உன் பாதைக்கான வெளிச்சத்தை நீயே உருவாக்கு. கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளை திருத்திக் கொள்ள வாழ்க்கை அனுமதிப்பதில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் உனது கடந்த காலத்தை விட சிறப்பாக வாழும் அனைத்து வாய்ப்புகளையும் உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறது. நீதான் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு முன்னேறுவதில் தாமதித்து காலத்தை வீணடிக்கிறாய். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது. ஆனால் உன்னிடம் கொஞ்சமும் பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. செல்வம்தான் உன்னை உயர்த்தும். ஆனால் அந்த செல்வம் கிடைத்து விட்டால் அதை அனுபவிக்க நீயும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உண்மையில் உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக் கொள்வதே ஒரு வகை செல்வம்தான். அதனால் தான் உடலை உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்னால் முடியும் என்று கற்பனை செய்து பார். கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த சுவாரஸ்யத்தை நிஜமாக்க அதற்காகவும் கொஞ்சம் உன் உழைப்பை கொடு. உன் கற்பனையில் நிஜமாக்கிக் கொண்டிருப்பதை நீயே கண்கூட காண்பாய். உன் நம்பிக்கைக்கும் உன் உழைப்புக்கும் எதையும் அடையும் சக்தி இருக்கிறது என்பதை நீயே உணர்வாய். அறிவினால் வருவது மட்டுமல்ல பக்குவம். வாழ்வில் விழும் அடிகளாலும் வருவதுதான் ஆகச் சிறந்த பக்குவம். வாழ்க்கையை பற்றி நிறைய கனவு காண்கிறோம். எவரைப் போலவே வாழ்ந்துவிட வேண்டும் என்று நம்மை தயார் செய்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஓடிய பிறகுதான் தெரியும் நம்மை நாமே தொலைத்து விட்டோம் என்று. உங்களுக்கான அடையாளத்தை உருவாக்குங்கள். அதுதான் உங்களுக்கு நிலையானது. உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாமல் விட்டாலும் பரவாயில்லை. ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை கூட நீங்கள் செய்யாமல் விட்டால் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் மாறிவிடும் என்பதை மறந்து விடாதீர்கள். உன்னை விமர்சிப்பவனை கண்டு நீ பயந்து விடாதே. உன்னை விமர்சிப்பவன் தான் உன்னை கண்டு பயப்படுகிறான் என்பதை தெரிந்து கொள். ஒரு வெற்றிக்கு ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும் சக்திதான் உண்டு. ஆனால் ஒரு தோல்விக்கு பல வெற்றிகளை அடையும் சக்தி உண்டு என்பதை மறந்து விடாதே. அவமானங்களை பொருட்படுத்தாதே. அவமானங்களை சகித்து சாதிப்பவன் தான் ஒரு நாள் எல்லோருக்கும் சிறந்த அடையாளமாக உயர்ந்து நிற்பான். வாழ்க்கையை நீங்கள் ஒரு சாத்தியமாக பார்த்தால் நீங்கள் எங்கும் சாத்தியங்களையே காண்பீர்கள். வாழ்க்கையை நீங்கள் ஒரு பிரச்சனையாக பார்த்தால் நீங்கள் திரும்பும் திசையெல்லாம் பிரச்சனைகளையே காண்பீர்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீர்கள் என்பது இனி உங்கள் கையில் தான் உள்ளது. நீங்கள் ஆசைப்படும் ஒன்றை அடைவதற்காக முயற்சி செய்துவிட்டு தோற்றாலும் பரவாயில்லை. ஆனால் அதற்காக எந்த முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய தோல்வி. இது உங்கள் வாழ்க்கை.
யார் என்ன சொல்வார்கள் என்று எதற்கும் தயங்கி நிற்காதீர்கள். உங்களுக்கு பிடித்ததை அடைய உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். நீ செய்ய போகும் செயல்கள்தான் உன்னை யார் என்று தீர்மானிக்கப் போகிறது. உன்னை தீர்மானிக்கும் அந்த செயலை தேர்ந்தெடுக்கவும் சரியாக செய்து முடிக்கவும் உன்னால் மட்டும்தான் முடியும். செய்ய முடியுமோ முடியாதோ என்று எவற்றையும் சந்தேகப்படாதே. சந்தேகப்படுவது உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகள் அனைத்திற்கும் முட்டுக்கட்டை போட்டுவிடும் என்பதை தெரிந்து கொள். அவன் கொடுக்க நினைத்தால் கொடுத்தே தீருவான். இறைவன் ஒரு விஷயத்தை கடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நீங்கள் கதை பேசிக் கொண்டிருந்தாலும் சித்திரத்தில் உதிக்க வைப்பான். தடை என்ற ஒன்று அவனுக்கு எக்காலமும் கிடையாது. சிவ ஞானம் திடீரென்ற ஒரு வரி ஒருவனை ஞானம் அடைய வைக்கும். அது திருவாசகமாகவும் இருக்கலாம், சினிமா பாடலாகவும் இருக்கலாம். அதன் பின்பு வாழ்வே தலைகீழாக மாறிவிடும். ஆனால் அந்த ஞானம் சிவ ஞானமாக மாற பல நாட்களாகும். அந்த இடைப்பட்ட காலமே சிவ பயணம். காரணத்துடன் அனைத்தும் நடைபெறுகிறது. காலம் வெளிப்படுத்தும் காரணத்தை இறைவன் நடத்தும் வினைக்கணக்கு புரியாது என்பதை மட்டும்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுவே நிதர்சனம். சோகத்தில் மனம் சுகம் காண்கிறது. அதனாலதான் திரும்ப திரும்ப அதையே நினைக்கிறது. சிவபெருமான் எப்போது என்ன செய்வார் என்று கணிக்கவே முடியாது. இப்படித்தான் போல என்று யூகித்தால் வேறு மாதிரி செய்கைகள் நடத்துவார். விழுந்தே கிடப்பது இயல்பு நிலை. விழுந்த மறுகணமே எழுவது இறைநிலை. இருப்பதை கொடுப்போம், இருக்கும் வரை கொடுப்போம். கடும் சோதனை காலம் வரும் பொழுதுதான் இறைவன் திருவடியை இன்னும் இறுக்கமாக பிடிக்க வேண்டும். முதலில் ஆட வைத்து வேடிக்கை பார்க்கின்றார். பின்பு என் ஆட்டத்தை மட்டும் வேடிக்கை பார் என்கிறார். அனைத்து விதமான காயங்களுக்கும் மருந்து வைத்திருக்கும் ஒரே ஒருவர் என் அப்பன் சிவபெருமான். இங்கு மிகப்பெரிய ஆற்றல் சூட்சுமமாக உதவுகிறது என்று பொருள். ஏனென்றால் மிகப்பெரிய வேலையை அந்த மிகப்பெரிய ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும். சில விஷயத்திற்கு சில காலம் காத்திருக்கத்தான் வேண்டும். உரிய காலம் வந்த பின்புதான் தெரியும் எதற்காக இவ்வளவு காலம் காத்திருந்தோம் என்று. இறைவனை நினைக்கும் தருணம் எல்லாம் ஞான நிலைதானப்பா. சரியான நேரத்தில் வரவேண்டியது வந்து அடையும். உனக்கு நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையை நான் அறிவேன். நான் உன்னோடு இல்லை என்று மனம் கலங்காதே. இத்தருணத்தில் நீ மௌனமாயிரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ எதிர்பார்க்காத பணம் உன்னை வந்து சேரும். உன் கடன் அனைத்தும் முடியும். மகிழ்ச்சியாக நீ இருக்கப் போகிறாய். ஈசன் அடியார்களே, என் வாழ்வில் ஒரு முறையாவது நான் இந்த சிவன் கோவிலுக்கு சென்று வர வேண்டும் என்று ஏதாவது கோவில் உங்கள் மனதில் இருந்தால் அதை இப்பதிவில் பதிவிடுங்கள். உங்களை மிக விரைவில் அந்த கோவிலுக்கு நான் அழைத்துச் செல்வேன். நம்பிக்கை இருந்தால் கோவிலின் பெயரை இங்கு பதிவிடுங்கள். என் பிரிய பக்தர்களே, இன்று நீங்கள் எந்த சிவன் கோவிலுக்கு சென்றீர்கள்? எந்த லிங்கத்தை தரிசித்தீர்கள்? அந்த தரிசன அனுபவத்தை இங்கே இந்த கருத்து பகுதியில் பகிருங்கள். ஏனெனில் நீங்கள் பகிரும் அந்த ஒரு வரி வேறு ஒரு பக்தரின் வாழ்க்கையில் வெளிச்சம் தரலாம். ஒரு தவிக்கும் உள்ளத்திற்கு ஆறுதல் தரலாம். எனது அருளின் பாலமாக மாறலாம். என் பக்தனே, என் கோயிலுக்கு வந்து என்னை பார்த்தவுடன் உன் கண்களில் கண்ணீர் ததும்பி நிற்கிறதா? அதற்கு காரணம் என் மீது நீ கொண்ட அந்த பக்தி. உன் கண்ணீரின் மூலம் அதை நான் முழுமையாக உணர்ந்தேன். உன் கண்ணீரால் எனக்கு தினமும் அபிஷேகம் செய்கிறாயே. போதும் பக்தனே, இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயமே. நீ வடித்த கண்ணீர் முடியும். காலம் வந்துவிட்டது. உன்னை கண்ணீர் விட வைத்தவர்கள் கலங்கும் காலமும் வந்துவிட்டது. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இனி என்னை பார்க்க நீ வரும் வேளையில் உன் கண்களில் வரும் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மட்டுமே அமையும். இது என் சத்தியமாக